எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம் அண்ட் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த் இருக்காரு. அண்ட் ஆனந்த் பத்தி சொல்லணும்னா, இவருமே வந்து நாங்க ரெவனேட்ல தான் முடிச்சோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பிரத்யேகமான ஒரு சினிமாட்டோகிராஃபர் நம்பி நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, ஒரு ஹாலிவுட் லெவல்ல எடுத்துக் குடுப்பாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் 310 அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, செக் பண்ணீங்கன்னா தெரியும். எடிட்டிங்குமே தம்பி வந்து செம்மையா பண்ணுவாரு. பட் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டிஃபரெண்ட்டா போற மாரி, சோனில எல்லாரும் மார்க் 3, மார்க் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரேம்ல போவாய்ங்க. ஆனா தம்பி மட்டும் வந்து ஃபுல் ஃப்ரேம் கிராப் சைட்ல சென்சார். போல கிராப்ல போயிருக்காரு. FX30 தான் நம்மகிட்ட இருக்கு. அண்ட் இந்த FX30 வந்து வாங்குறதுக்கு பல ரீசன் இருக்கும். அது என்ன ரீசன் கேட்டு இந்த FX30 வாங்குனீங்க? அண்ட் வேற என்ன ஜானர் ஆஃப் கேமராஸ்லாம் பார்த்தீங்க, செக் பண்ணீங்க? இந்த கேமரா பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிரேக் டவுன். என்னன்னா, இது வந்து ரிலீஸ் ஆனது 2023ல. நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஆகஸ்ட் ஆஃப் 2023. என்ன பத்தி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி. நான் வந்து இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல கொஞ்சம் எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல. ஸோ, அந்த டைம்ல நான் 7 இயர்ஸா எடிட்டரா ஒர்க் பண்ணேன். கேமராக்குள்ள இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும்போது, ஃபுல்லா இந்த கேமராவ பார்த்தது. ஸோ, இதோட சேர்த்து பார்க்கும்போது, தேர் வாஸ் Blackmagic உடைய பாக்கெட் 6K. அந்த டைம்ல நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணாங்க. YouTubeல பிரபலமா உங்க ஏ டு டி எல்லாமே கூட அந்த கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லா வீடியோலாம் போட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் Fujifilm XH2S நம்ம ரெவனைட்டோட இன்னொரு பிரியருமே வந்து பயங்கர Fujifilm ஃபேனு. ஸோ அவர் யூஸ் பண்ற கேமரா. அந்த டைம்ல 2, 3 கேமராஸ் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஈர்த்துச்சு. இது ஒரு 26 மெகா பிக்சல் ஏபிஎஸ்-C கேமரா தான். என்ன இது 26 மெகா பிக்சல் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பட் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து ஃபோட்டோஸே எடுக்காது. ஸோ மத்தவங்க மாரி ஃபோட்டோஸ் பர்ஸ்ட் மோட்ல எடுக்கணும்னு நெனச்சேன்னா, என்னால முடியாது அது. பிகாஸ் எனக்கு புடிச்சது வந்து வீடியோ மட்டும் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் இத எடுத்தது. ஸோ எனக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிகாஸ் நான் இன்ஃபாக்ட் அந்த லென்ஸ் கூடமே சினி லென்ஸ் தான். ஸோ அதில வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இதுவே கிடையாது. ஃபுல்லி மேனுவல் ஃபோக்கஸ். இந்த கியர்ஸ் வச்சு பண்ற ஃபோக்கஸிங் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த கேமராவ சூஸ் பண்ணது. ஸோ என்னோட பேக் ஸ்டோரி ஃபார் திஸ் கேமரா வந்து இவ்வளோதான். ஃபோட்டோஸ் எடுத்துக்கணுங்க. டிஎஸ்எல்ஆர் கேமரா ஃபோட்டோகிராஃபர் இருக்கான்னு யாராவது கேட்டீங்கன்னா, முடியாது. நான் வீடியோ மட்டும் தான் எடுப்பேன்ங்கிறதுக்காண்டியே இத சூஸ் பண்ண மாரி இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கும் இது. நீங்க வந்து ட்ராக்ல போம்போது, நம்ம ஷூட் பண்ற ட்ராக் ஃபாஸ்ட் மூவிங்லாம் எடுக்கும்போது, நெறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். பர்ஸ்ட் மோட்ல போட்டு, அதுல 20 ஃபோட்டோல 1 ஃபோட்டோ கரெக்ட்டா மாட்டோம். இது எடுக்கிறதே 1 ஃபோட்டோ தான். வச்சா குறி. அடிச்சா ஏதோ சொல்லுவாங்களே. ம். ஆஹா! அதாவது வேட்டையன் படத்துல இருக்க டயலாக்லாம் வந்து இல்ல மனப்பாடம் இல்லண்ணே. பண்றீங்க. இருங்க. "வச்சா குறி தப்பாதா? ஆஹா! ஏற தப்பாதா?" இப்ப அது ரொம்ப முக்கியமான அவங்க கேட்பாங்க. பரவாயில்லையா? வச்சா சொட்ட, அடிச்சா மொட்டை. ஏதோ ஒரு டயலாக் வரும். எங்க அம்மா சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு. சரி ரைட்டு. அண்ட் எதுக்கு மறுபடியும் வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஓனர்ஷிப் ரிவ்யூ நல்லா போச்சு. அண்ட் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் டெக்னிக்கலா சோனிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோனி எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணணும், இல்லன்னா ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ரிவ்யூ குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா இந்த மெயில் ஐடில வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம். நாங்களே அப்ரோச் பண்ணிருவோம் என்னோட ஃபர்ஸ்ட்டு. மெயில் ஐடி அப்படி கீழ சைடுல போட்டுறீங்களா? சரி ஓகே. உங்களுக்கும் வந்துச்சுன்னா 2 பேரும் கொலாப் பண்ணி கூட பண்ணுவோம். பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு வந்து ரிவ்யூ எடுத்து ப்ராடக்ட்ட வந்து எலாபரேட் பண்ணா போதும். ஓகே டன். இப்போ வந்து நம்ம இன்டூ த மேட்டர். இந்த FX30 வந்து கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் FX3யோட ஒரு சாயல். கிட்டத்தட்ட ரிசம்பிளன்ஸ் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது வந்து ஃபுல் ஃப்ரேம். இது வந்து கிட்டத்தட்ட இல்ல. ஒரே தான். ஒரே இதுதான். அந்த ஃபுல் ஃப்ரேமும் கிராப் மட்டும் மாறும். அது அப்படிதானே? மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த FX3 வந்து ஒரு ரேஞ்ச் ஹை ரேஞ்சில ம். இருக்கு. அதுலேருந்து ஒரு லோ ரேஞ்சிலயே உனக்கு இவ்ளோ விஷயம் இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க இத பார்த்து தான் வாங்குனீங்களா? இல்ல அது தெரியாமலே வாங்கிட்டு அதுக்கப்புறம், இது மேட்ச் ஆகுதே அப்படின்னு யோசிச்சீங்களா? என்னன்னா, நான் இறங்கும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸு, சினிமா இதுதான் என்னோட ஆசை. ஸோ எதுவுமே வந்துட்டு எனக்கு ஃபோட்டோகிராஃபி நான் ஃபுல்லா கத்துக்கினது வந்து ரொம்ப ஒரு 600D அந்த மாரி தான் ஃபோட்டோகிராஃபி பேசிக்ஸ் ஃபுல்லா கத்துக்கினது. ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஃபோட்டோகிராஃபி மேல பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சினிமா சைட்ல போணும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது என்ன கேமரா வந்து பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சினிமால இன்ஃபேக்ட் கருடன் படம் வந்து Sony Venice 2 அப்படின்னு ஒரு கேமரால ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே இதுவும் கசின்ஸ் தான். இது வந்து சோனியோடைய சினிமா லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில வர்றது தான் சோனி இந்த கேமரா FX30, FX3, FX6, FX9 அதுக்கப்புறம் வெனிஸ் 2 அண்ட் இப்போ வந்து சோனி புரானோ. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, F1 மூவி இப்போ ரீசென்ட்டா வந்திருக்கு இல்லைங்களா? அதுலயுமே யூஸ் பண்ற சென்சார்ஸ் இந்த காரோடைய விப் அண்ட் ஷாட் இருக்கும். அந்த சென்சார் வந்து FX3 யோட சென்சார் தான். கூட ஐஃபோனோட சென்சாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பிரபலமா இந்த சென்சார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க FX3 யோடது. இது வந்து FX3 யோட பாடியே தான். ஸோ இதில இன்ஃபாக்ட் கேமரா கேஜ் எல்லாமே வந்து FX3 யோட கேஜ் தான். இதுக்குன்னே செஞ்சதெல்லாம் கிடையாது. உள்ள இருக்கிற சென்சார் மட்டும் டிஃபரெண்ட். என்ன அட்வான்டேஜ்னா பிரைஸ் குறையும். பட் கலர் ஒர்க் ஃப்ளோ, 16 பிட் ரா ஒர்க் ஃப்ளோ அதே மாரி அந்த சோனி சினி கேமராஸ்க்காக
கலர் ஒர்க் ப்ராசஸிங்கில் வந்து எஸ்கேமெட் 3 டாட் சினி A7S3லலாம் எஸ்கேமெட் 3 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்காக அது கலர் ப்ராசஸிங் மோடு. இதில் 3 டாட் சினி அப்படின்னு ஒன்று ஸ்பெஷலாகவே இருக்கும். இது வந்து அந்த சினிமா லைன் கேமராஸ்க்காகவே பண்ணது. எஸ்கேமெட் 3 டாட் சினி அப்படிங்கிற அந்த கலர் ஒர்க் ஃப்ளோக்காக தான் இந்த கேமரா எடுத்தது. அந்த எஸ்கேமெட் 3 டாட் சினி அப்படிங்கிற அந்த கலர் ஸ்பேஸும் கலர் ப்ரொஃபைலுக்காக. கூடவே இதில் வந்து ஸ்பெஷலாக சினிடோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்துட்டு S-Log3 அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது. இப்போ S-Log3லலாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள்லாம் கிரேடிங்க்கு எவ்வளோ டைம் உட்காரும். சினிடோன் வந்துட்டு லாக் மாதிரி கலர்ஸ் கொஞ்சம் இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் நம்ம விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஒரு இடம் கொடுத்துருக்கோம். அதாவது S-Log3ல இவ்வளோ இடம் இருக்குது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா சினிடோனில் கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஈவெண்ட்ஸ் அந்த டைமில் நான் நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஈவெண்ட்ஸு, சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸு, இதுக்கெல்லாம் என்னோட டேர்ன் அரவுண்ட் டைம் ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி கொடுக்கறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த கேமராவில் பெனிஃபிட். அண்ட் அதே மாதிரி டைனாமிக்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கும்போது FX3ல வந்து 15 இருந்துச்சு, இதில் 14. ஆமாம். ஸோ டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஒரு சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஷேடோஸ்லேருந்து அதோடைய ஹைலைட்ஸ், அதாவது இமேஜோடைய டார்க்கஸ்ட் ஸ்பாட்லேருந்து இமேஜோடைய பிரைட்டஸ்ட் ஸ்பாட் வரைக்கும் எத்தனை ஸ்டாப்ஸ் ஆஃப் லைட் அப்படி உள்ள நடுவில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஸோ ஆவரேஜாக வெளியில் ஒரு கேமரா வந்து ஒரு சீன் கேப்சர் பண்ணுதுன்னா அதுக்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சீனில் இன்னும் டீட்டெயில்ஸை கேப்சர் பண்ண முடியும். அதாவது ஒரு சீனோடைய ஷேடோஸும் ஹைலைட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த ரேஞ்சை தாண்டி, அதாவது ஹைலைட்டோடைய எல்லையை தாண்டி இன்ஃபர்மேஷன் அந்த ஹைலைட்ஸில் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ஒயிட்டாக கம்ப்ரெஸ் ஆகிடும். அதே மாதிரி ஷேடோஸோட லிமிட்டை தாண்டி பிளாக்ஸாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்படி இருக்குன்னா அது எல்லாமே வந்து பிளாக்காக கம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ இது வந்து எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சினிமாவில் இல்லை ஒரு செட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, சில நேரம் ரொம்ப ட்ரமாட்டிக்காக லைட் பண்ணும்போது டார்க்காக நல்லா ஷேடோஸ் வந்து டீட்டெயில் தெரிகிற மாதிரி நமக்கு வேணும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு நம்மளுடைய கேமராவோட டைனமிக் ரேஞ்ச் வந்து ஷேடோஸ்க்கு கொஞ்சம் கீழே, ஷேடோஸில் நல்ல டீட்டெயில் கேப்சர் ஆகிற கேமராவாக இருந்தால் நமக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். பட் எல்லா கேமராஸுக்கும் ஒரு லிமிட் தான். 13.5 ஸ்டாப்ஸ் மேலே டைனமிக் ரேஞ்ச் இருந்தாலே கேமரா வந்து எல்லா ஓரளவுக்கு கண்டிஷன்ஸ்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். இது வந்து 14 ஸ்டாப்ஸு. இந்த கேமராவுடைய ரேஞ்சில் இந்த சென்சர் சைஸுக்கு எல்லாமே வந்து 14, 14.5, 14.7 அது வரைக்கும் தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய சென்சார் போனால் தான் இன்னும் லைட் உள்ளே வரும், இன்னும் டேட்டா வந்து கேப்சர் ஆகும். அதனால தான் FX3க்கு வந்து அரௌண்ட் 15, 15.5 அந்த மாதிரி இருக்கும் ஸ்டாப்ஸு. இதில் வந்து HDMI மூலியமாக ரா ஒர்க் ஃப்ளோங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ப்ரோரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்ஸு. இது பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணுன்னா இது வந்து தனியாக ஒரு வீடியோ சீரிஸ் மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலாக ப்ரோரெஸ்க்கும் H.264க்கும் H.265க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, என்கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ ஃபைல்ஸை என்ன ஃபார்மேட்டில் அனுப்புகிறோம், MP4 MOV கிடையாது. இது வந்து அதுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு என்கோடிங் அண்ட் டீகோடிங் ஃபார்மேட். ஸோ ஜென்ரலாக இப்போ இருக்கிற மிரர்லெஸ் கேமராஸ் எல்லாமே வந்துட்டு H.264 இல்லைனா H.265ல ரெக்கார்ட் ஆகும். இது வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற கோடெக்ஸ். இது வந்து பெருசாக எடிட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பேண்ட்வித் இருக்காது எடிட்டிங்கில். ஸோ கலர் கிரேடிங்க்கோ இல்லை வந்து மோஷன் கிராஃபிக்ஸ்க்கோ அனிமேஷனுக்கோ இந்த மாதிரி ஒரு பேண்ட்வித் இருக்காது. டேட்டா அதில் பெருசாக இருக்காது, ஏன்னா ஹைலி கம்ப்ரெஸ்டாக இருக்கும். ப்ரோரெஸ் பார்த்தீங்கன்னா அன்கம்ப்ரெஸ்டான ஃபார்மேட் கிடையாது, ஸ்லைட்லி கம்ப்ரெஸ்ட்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஆப்பிள் ஆப்டிமைஸ்டாக இருக்கும். அண்ணனுக்கு தெரியும், நான் ஃபுல் அண்ட் மேக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக. ஸோ எனக்கு வந்து ப்ரோரெஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. ஸோ ப்ரோரெஸில் வந்து ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கும், பட் எடிட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. சிஸ்டம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகாது. ஸோ இது வந்து ப்ரோரெஸ் எப்போ இது கொடுக்குன்னா, எனக்கு வந்து நான் ஆட்டமோஸ் நிஞ்சா V+ அப்படின்னு ஒரு ரெக்கார்டர், ஒரு ஸ்க்ரீன் ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரைட்டாக நான் அதில் வந்து SD கார்டுக்கு ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், SSDக்கு ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து ப்ரோரெஸ் அப்புறம் ஆவிடோடைய ஃபார்மேட் ஒன்று இருக்கும், DNxHR அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அன்லாக் ஆகும். எப்படி இது அன்லாக் ஆகும்னா, இதில் HDMI போர்ட் இருக்குது, ஃபுல் சைஸ் HDMI போர்ட் வரும். நம்ம டிவி இதுக்கெல்லாம் போட்டிருப்பாரு. கேபிள் இதில் ஒரு கேபிள் கொடுத்துட்டு மானிட்டரில் ஒரு கேபிள் கொடுத்துட்டா என்னால் வந்து பார்த்துக்க முடியும். ஒரு பேஜுக்கு டெக்னிக்கலாக பேசணுன்னு ரொம்ப இன்டீப்பாக போயிட்டுருக்கேன். நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம இன்னொரு சீரிஸ் மாதிரி எடுத்துகிட்டு மானிட்டர் பற்றியே ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால தான் அது வாங்கினதே. ஸோ ரெக்கார்டிங்கு, ஃபால்ஸ் கலர், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி சீரிஸ் போடுறதுனாலும் போடலாம். பட் சிம்பிளாக ஒரு ரீசன் இதுதான். ஓகே, இப்போ வந்து அடுத்தது ஒரு ஓனராக நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம், எப்படி வந்து இது ஹேண்டுக்கு காம்பேக்டாக இருக்கா, ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியுதா, இதோட பட்டன்ஸ்லாம் எப்படி இருக்குது? இது வந்துட்டு ஃபார்ம் ஃபேக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் தான்.
மற்ற கேமரா மாதிரிலாம் வந்து வித்தியாசமாக ஷேப் இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப காம்பேக்ட்டு. ஏன்னா பேக்குள்ளே கேமரா பேக்குள்ளே நசுக்கி போட்டு வச்சு எல்லாமே பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்லி வெதர் சீல்டு பாடி. கூட என்னென்னா இதில் ஃபேனும் உண்டு. ஸோ சாய் சொன்ன மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது கேமராவில். நான் பட்ட வெயிலில் எம்எம்ஆர்டி ட்ராக்ல 12 மணி வெயிலில் நின்று ஷூட் பண்ணியிருக்கேன் நான் கிம்பலோட. கிம்பல் ஓவர் ஹீட் ஆகி செத்துருக்கு. இது செத்ததே கிடையாது. அதனால எனக்கு இந்த கேமரா மேலே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ். வெயிலில் எக்ஸ்டீரியராக நமக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா? வெயிலில் எக்ஸ்டீரியராக நமக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா ஃபேனை? ஜோக் இல்லை இல்லையா? அது சரி. நீங்கள் வந்து மூஞ்சிக்கிட்ட வச்சு பாருங்கள், காற்றடிச்சா உங்களுக்கு லக்கு தான். அது இன்டேக் ஃபேன் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து வெதர் சீலிங்கோ இல்லை பில்ட் குவாலிட்டி பற்றி எந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே எனக்கு இருந்தே கிடையாது. பட்டன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. பக்காவாக இருக்குது. இது வந்து ஃபுல் ரெயினில் கூட நான் எடுத்துன்னு போய் ஷூட் பண்ணியிருக்கேன். அடித்து கொட்டுற மழையில் வந்து பிளாஸ்டிக் கவர் எதுவுமே இல்லாமல் எடுத்துன்னு போய் ஷூட் பண்ணி அந்த கேமரா உயிர் வாழ்ந்திருக்கு. பாசுவும் நானும் வந்து எஸ்டி ஷூட்டுக்கு போகும்போது கேமரா ஃபுல்லாக சேரு, லென்ஸு ஃபுல்லாக சேரு. அப்போ கூட இது வந்து எந்த பட்டன்ஸ்லேயும் எந்த சேருமோ எந்த டேமேஜுமே இது எடுத்ததே கிடையாது. ஸோ வெரி வெரி ஸ்டர்டி கேமரா. ஓகே, இதில் வந்து நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒன்று காணுமேன்ட்டு இருந்தேன். இந்த வியூ ஃபைண்டர்னு ஒன்று இருக்குமே, அது ஏன் இங்கே காணும்? பிகாஸ் இது சினி கேமரா. சிம்பிளான ஆன்சர் அதுதான். நீங்கள் வந்து எக்ஸ்டீரியராக வந்து ஒரு மானிட்டர் சின்னதாக வச்சு கூட பார்த்துக்கோங்க அப்படின்னு. அது கூட கிடையாது. ஆரி கேமராஸில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னலாக வியூ ஃபைண்டர் ஒன்று தனியாக கொடுப்பான். இன்ஃபேக்ட் இந்த கேமராவுடைய அண்ணன் FX3 அவனுடைய புது வெர்ஷன் இப்போ FX2 வந்திருக்கான். நேமிங் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. 3லேருந்து 4 தானே போகும். 3-4 போயிருக்கணும், ஆனால் 2 வந்திருக்கான். அவன் இதில் வியூ ஃபைண்டர் இருக்குது, பெருசாகவே இருக்குது. டிட்டாச்சபிள் வியூ ஃபைண்டர் ஆல்மோஸ்ட் டில்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேசிக்காக ஏன் இல்லைன்னா, அகெயின் திஸ் இஸ் அ சினிமா கேமரா. இதை வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வீடியோ தான். வியூ ஃபைண்டரில் பெருசாக நம்ம வீடியோ என்றைக்குமே பார்க்க போகிறது இல்லை, ஸ்க்ரீனில் தான். ஸோ இதில் EVF இல்லை. ஓ, அந்த மாதிரி போயிட்டீங்க. சரி, மேலே ஏதோ திருஷ்டிக்கு மாதிரி ஏதோ ஒட்டி பிதுக்கி எக்ஸ்ட்ரா இது எல்லாமே வந்துட்டு, ஸோ இது பேசிக்காக இது ஒரு கேமரா கேஜ் மேலே போட்டிருக்காது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது. கீழே இருக்கிறது வந்து DJI ரோனினுடைய பேஸ் பிளேட்டு. அது வந்து எப்பயுமே கிம்பலில் யூஸ் பண்ணுறதுனால மாட்டியே வச்சுருக்கிறது. பட் சுற்றி முற்றி கேமராக்கு இது வந்து ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். அதே மாதிரி இங்கே மேலே வந்து டாப் ஹேண்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கான செட்டப். ஸோ ஹேண்டில் மாட்டிட்டு அதுக்கு மேலே என்னோடய மானிட்டர் இருக்கும். அப்படின்னா வண்டிக்கு ஒரு கிராஷ் கார்டு போட்டு வச்சுருக்கிறீங்க. இல்லைம்மா, 2 சைடில் ஸ்லைடர் இருக்கும். நைஸ் ஒர்க். அதாவது அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு சினிமோட்டோகிராஃபர்னு இதுலேருந்தே வித்தியை காணிக்கிறாரு. எதுவுமே நான் கழட்ட மாட்டேன், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. இது கழட்டதே கிடையாது. இது என்னன்னா, ரெண்டல் எடுத்த FX3 நம்ம KTM Pro XP ஷூட்டுக்கு அப்போ கூட கேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கேமராவில் இருக்கிற கேஜை ரெண்டல் கேமராவில் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ இது வந்து ஒரு கிராப் சென்சார் மாடல். பட் இதில் வந்து என்ன மாதிரி நம்ம லென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபுல் ஃப்ரேம் சென்சார்ஸும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இது மவுண்ட் தானே? ஆமாம். ஸோ இது வந்து சோனி மவுண்ட் தான். சில ஃபுல் ஃப்ரேம் கேமராஸில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சூப்பர் 35 லென்சஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது கிராப் சென்சர் லென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கேமரா ஜென்ரலாக APS-C கேமராஸில் என்ன அட்வான்டேஜ்னால், ஃபுல் ஃப்ரேம் லென்சஸை கூட இந்த சென்சரில் போட்டு யூஸ் பண்ணலாம். அது என்ன ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் போடுற லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை இன்ட்டு 1.5 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு 24 mm லென்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஃபுல் ஃப்ரேம் லென்ஸை வந்து நான் இதில் போடுறேன்னா, நான் இது மூலிமா அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு ஒரு 36 mm லென்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் அதோடைய ரஃப் கேல்குலேஷன், ஓகேவா? பட் நான் யூஸ் பண்ணியிருக்கிற லென்சஸ் எல்லாமே வந்து APS-C லென்சஸ் தான். ஸோ எனக்கு இப்போது மாட்டியிருக்கிறது வந்து ஒரு Sigma 18-50. இது வந்து இது பியூர் 18 mm to 50 mm APS-C ஃபுல் ஃப்ரேம் எக்விவலண்ட். இது இந்த கிராப் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண தேவை. அதே மாதிரி என்னோடய சினி லென்சஸுமே APS-C லென்சஸ் தான். ஸோ எந்த வகையான மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண தேவை. பட் ஒரு ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் போடணும், இல்லை ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் என்ன இதில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கணக்குக்காக அதை 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். மற்றபடி இது அகைன் APS-Cங்கிறதுனால லோ லைட்டில் கொஞ்சம் சஃபர் ஆகும். எனக்கு இந்த லென்ஸோட சஃபர் ஆகிருக்கு. இது வெறும் f2.8 வரைக்கும் தான் போகும். பட் அந்த சினி லென்ஸ் வந்து T1.2, ஸோ f-stop கிடையாது, T1.2 வரைக்கும் போகும். லோ லைட்டில் நல்லாவே ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த குறையுமே இருந்தது கிடையாது. ஓகே. அண்டு நான் அப்படி பார்த்தது வரைக்கும் லோ லைட்டில் FX3 கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனால் கம்பேர் பண்ணால் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இது கொடுக்குற அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வேல்யூவில் இது ஒர்த்தாக இருக்குது. இது வந்துட்டு இப்போது பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஒரு கேமரானா,
இது வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வேணால் வச்சுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். தேர் ஆர் நவ் பெட்டர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில். ஏன்னா இது வந்ததே 2023ல, இட் இஸ் நவ் இப்போதைக்கு 2026 ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக 3 இயர்ஸில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. உங்களுக்கு சோனியோடைய ப்ராசஸிங் தான் வேணும், எனக்கு அந்த சோனி சினிமா லுக் தான் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் உங்கள் ப்ரைஸுக்கு. பட் எனக்கு வந்து ஃபீச்சர் செட் தான் முக்கியம், எனக்கு வந்துட்டு பெட்டர் ரெசல்யூஷன் தான் முக்கியம், எனக்கு பெட்டர் ஃபீச்சர்ஸ் அப்டேட்டடாக வேணும்னா இதை விட தேர் ஆர் பெட்டர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் இதை வந்து ரிக்ரெட் பண்ணது கிடையாது பர்ச்சேஸை. மேபி அப்கிரேட் பண்ண மேபி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். பட் இதை வாங்கலைன்னா ஐ டோன்ட் திங்க் நிறைய விஷயம் நான் கற்றுருக்க மாட்டேன். ஸோ லோ லைட்டில் வந்து எப்படி அடாப்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணுறது, நம்ம நிறைய ஒரு லேர்னிங்கான ஒரு கேமரா வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கடைசியில் வரணும். அவன் இப்போயும் சொல்லிட்டான், அதுக்குன்னு சொல்லிட்டு இதோட வீடியோ முடிச்சுட்டு போயிடாதீங்க. இன்னும் நம்ம வந்து இந்த கேமரா பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படியெல்லாம் இது நீங்கள் சொல்லவே இல்லை. அதாவது ஆடுக்கெலாம் வந்துட்டு இந்த ஆடை முடிச்சுட்டு இன்னும் வீடியோ இருக்கு பாருங்கன்னு சொல்லலாம். கடைசி கொஸ்டினுக்கே என்ன இப்படி மாற்றி விட்டுருக்கீங்க. எடிட்டிங்கில் கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எடிட்டிங் கட் பண்ணுறதா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பாட்காஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃப்ளோவில் போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அது ஃப்ளோலேயே போட்டோம். ஸோ இப்போ வந்து இது லோ லைட் பற்றி சொன்னேன். ஸோ லோ லைட்லேருந்து எந்த அளவுக்கு கம்மியான ரேஞ்சில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் அதேமாரி ஐஎஸ் வந்து எவ்வளோ ஹையில் யூஸ் பண்ணலாம், எப்படி போகுது, அண்ட் அதேமாரி இப்போ திடீர்னு ஆஃப்டர்நூன் டைமில் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு லோ ஐஎஸ்ஓலையும் நல்லா கேப்சர் ஆகுதா, குவாலிட்டி எப்படி இருக்குது? ஸோ எனக்கு இதில் கேமராவில் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அண்ட் சோனிஸில் ஜென்ரலாக பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா டுவல் பேஸ் ஐஎஸ்ஓ அப்படின்னு ஒன்று இருக்கும். டுவல் பேஸ் நேட்டிவ் ஐஎஸ்ஓ அப்படின்னு ஒரு விஷயம். கம்மியான ஐஎஸ்ஓவில் கேமரா வச்சா தான் நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு 800ல் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். 2500 ஐஎஸ்ஓவில் வச்சிங்கன்னா 800ல் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கோ அதே அளவுக்கு க்ளீனாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கனாலே நாய்ஸ் வந்துடும். ஸோ 2000ல் வைக்கிறீங்களோ இல்லை 2200ல் வச்சிங்கனாலும் நாய்ஸியாக இருக்கிறத 2500ல் வச்சிங்கன்னா அந்த நாய்ஸ் எல்லாமே போயிடும். இதுதான் இந்த டுவல் பேஸ் ஐஎஸ்ஓவோட பியூட்டியே. இது வந்து FX3 A7S3 மாதிரி கேமராஸ்லாம் வந்துட்டு 800லேருந்து 12800 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் 12800 ஐஎஸ்ஓவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இமேஜே ஒயிட்டாக இருக்கும். ஒரு நார்மல் என்விரான்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா அப்படியே ஒயிட்டாக இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாததை கூட கேமராவில் தெரியும், அவ்வளோ சுத்தமாக தெரியும். ஸோ அது வந்து சோனி கேமராஸில் இருக்கிற ஒரு ரொம்ப ஒரு இதுவான ஃபீச்சரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதோடைய டுவல் பேஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி. ஸோ 2500 தாண்டி நான் 6400லலாம் ஷூட் பண்ணியிருக்கேன். நாய்ஸோட லைட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போஸ்ட்டில் வந்து நம்ம டீநாய்ஸிங்லாம் பண்ணி எடுத்திருக்கோம். இமேஜ் யூஸபிளாக தான் இருக்குது, ஒன்றும் மோசம்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த டுவல் பேஸ் செகண்ட் பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஹையராக சென்சரில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது இது எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ திடீர்னு நம்ம பிரைட் ஏரியாவிலேருந்து ஒரு டார்க்கான ஏரியாவுக்கு போகிறோம், அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் அந்த சென்சார் ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த கேமரா வாங்குறதுக்கான ரீசன் என்ன இருந்துச்சு? இப்போ அந்த டைமில் சோனி ஆல்ஃபாவும் இருந்துச்சு, மார்க் 3யும் இருந்திருக்கும். ஸோ அதை விட்டுட்டு இது வாங்கணுங்கிற ஒரு ஐடியா வெறும் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, நாங்கள் அழகாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்கன்னே டிபெண்ட் பண்ணி இதை எடுத்த மாதிரி இருக்குது. வீடியோ மட்டும் இதில் வீடியோ மட்டும் தான் மச்சா எடுக்க முடியும். இல்லை, ரெவனைட்ரோ ஆஃபீஸில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுன்னு கேட்டதுக்கு ஒருத்தர் இவர் தான். ஆனால் எடுத்து வந்து நான் எங்கே ஃபோட்டோ, ஏன்னா என் கேமரா ஃபோட்டோ எடுத்தது கிடையாது, அதனால எனக்கு எடுக்கணுங்கிற அவசியம் வருது. கவலைக்கிடமான நிலைமை தான். இதை எடுத்ததுக்கான ரீசன் வந்து அகெயின் சினிமா லைன், அந்த கேமராவுடைய கலர் ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரெண்டாவது அந்த 12-bit ரா, அந்த ரா ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இதில் மட்டும்தான் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இதை பார்த்துட்டு இதை பீட் பண்ணுறதுக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா சில கேமராஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ XH2S. இப்போது இன்ஃபேக்ட் நைக்கானில் ZR அப்படின்னு ஒரு கேமரா இருக்குது. நைக்கான் வந்து கம்பேக் கொடுத்தான் ரெட் வாங்கினதுக்கப்புறம். அந்த கேமரா வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நானுமே இன்ஃபேக்ட் அந்த கேமராவுக்கு அப்கிரேட் பண்ண தான் பார்த்துட்ருக்கேன். பட் அதில் இப்போ கொடுக்குற ஃபீச்சர்ஸை வந்து முன்னாடியே தலையை வச்சிருந்தான், அதனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்ச் இருக்குது, என்னால் வந்து ஒரு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு பாடிக்குன்னா Blackmagic Pocket 6K ஒரு நல்ல ஆப்ஷன். நைக்கானில் ZR வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஆப்ஷன். ஓகே. அண்டு இப்போ இதை எடுக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் பற்றி சொல்லிடுங்க. எனக்கு இது எடுத்ததுமே யூசபிலிட்டி தான். நான் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்தது சோனி, ஸோ ஃப்ரெண்ட்ஸோடைய சோனி A7 IIIலாம் எடுத்தேன். ஸோ எனக்கு இது எடுத்ததுமே இது நல்லா இருந்தது. ரெண்டாவது, இதோட மென்யூ சிஸ்டம் வந்து பழைய சோனிஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெட்டர். பழைய சோனி மென்யூஸ் எல்லாம் கன்றாவியாக இருக்கும், கொச்சன்னு ரொம்ப மோசமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கே வந்து வெரி ஈஸி. ரெண்டாவது, இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும்.
கிம்பல்ஸில் மாட்டி எடுக்கும்போது கேஜ் இருக்கிறதுனால இது வந்து குவைட் ஈஸி சுற்றி முற்றி எடுக்கிறதுக்கு. இதோட பட்டன் லேஅவுட் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ரெண்டாவது இதோடைய சென்சர் அந்த இமேஜ் குவாலிட்டி, இது வந்து அந்த ஃபில்ம் சினி லைன் கேமராங்கிறதுனால அந்த லைட்டாக அந்த ஃபில்ம் லுக்கே இருக்கும். எஸ்லாகில் ஷூட் பண்ணி நல்லா நம்ம கலர் கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆரம்பத்துலேருந்தே அந்த ஃபில்ம் லுக் லைட்டாக இருக்கும். அது நம்ம வீடியோஸை யாராச்சும் பார்க்கும்போதே அவங்களுக்கு பிடிச்சிரும். எனக்கு ஆக்சுவலாக அந்த RR310 வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ட்ராக்ல ஒரு யூஸ் பண்ண ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட அதோட குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ராவாக எடுத்து அதை கலர் பண்ணும்போது அது மேக்ஸிமம் லிமிட் அந்த வீடியோக்கு என்ன இருக்கணுமோ எனக்கு தெரிஞ்சு அது ஃபீல் ஆச்சு. அதுவும் சில ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ்லாம் அது சூப்பராக இருக்கும். அந்த ஒரு டிரான்சிஷன்ஸ் கொடுக்கும்போது அது நல்லா இருந்துச்சு. அது அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸுக்கான டெப்த்து கிடைக்கிறது, அந்த ஒரு கான்ட்ராஸ்டியான ஒரு லுக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியறது வந்து இந்த சென்சார்னால மட்டும்தான் முடிஞ்சது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இன்ஃபேக்ட் ஷூட் பண்ணது இந்த லென்ஸில் தான், சினி லென்ஸில் கூட கிடையாது. ஸோ மேபி வேறு கேமரா அந்த டைமில் எடுத்திருந்தா அந்த அவ்வளோ டெப்த்து மேபி கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இதோடைய சென்சர் இந்த சினி லைன் கேமரா அப்படிங்கிறதுனால பார்க்கும்போதே அந்த சினிமா லுக் வந்துடும். ஆப்வியஸாக இப்போ பாசிட்டிவ் சொல்லிட்டாங்க அப்படின்னா நெகட்டிவ் சைடுக்கு நம்ம வந்து கேட்டுதான். நெகட்டிவ்ஸ் எனக்கு என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து கடைசி 2.5 இயர்ஸாக இதை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஷூட்ஸு அது இதுன்னு ஒர்க் பண்ணதுனால எனக்கு தேவையான நான் பேசிக்காக இந்த கேமரா வந்து அவுட்க்ரோ பண்ணிட்டேன் ரொம்ப குயிக்காக. ஸோ எனக்கு வந்து இப்போது என்னோடய ஷூட்டிங் கேப்பபிலிட்டிஸுக்கு என்ன தேவையோ ஒரு சில நேரம் இந்த கேமராவில் இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் இப்போ ரெண்டல்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி. அது தட் இஸ் இந்த கேமராவோட பிரச்சனை இல்லை, அது வந்து என்னோடய லேர்னிங்னால ஒரு பை ப்ராடக்ட். ஸோ இவங்களோடலாம் ஷூட்ஸ் போனது அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து எனக்கு ஓகே இந்த கேமரா தாண்டி இன்னும் சில விஷயங்கள் தேவை. ரெண்டாவது வந்து ஆப்வியஸாக கிராப் சென்சர். ஸோ லோ லைட்டில் வந்து இது வந்து பயங்கரமாக சஃபர் பண்ணும். நிறைய எனக்கு வந்து நைட்டில் கார்ஸ் எனக்கு ஷூட் பண்ணணும், பைக்ஸ் எனக்கு ஷூட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இல்லை என் கேமராவால் முடியாது. ஸோ நான் ரெண்டல் தான் எடுத்தோம். பிகாஸ் இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபுல்லாக நாய்ஸி ஆகிட்டு எவ்வளோ டீநாய்ஸ் பண்ணாலுமே அந்த நாய்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். அது ஒன்று தான் இதில் பெரிய இஷ்யூ. மற்றபடி இதில் எந்த டிஸ்அட்வான்டேஜும் நான் பெருசாக ஃபீல் பண்ணது இல்லை. ஆனால் இப்போது இந்த கேமரா வந்து சினிமாக்கோ அதாவது எப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபோட்டோக்கான ஒரு பெனிஃபிட் பெருசாக கிடையாது. மற்றதெல்லாம் நம்ம நார்மலாக எடுப்போம். பட் இதில் வந்து ரொம்ப ரேராக அந்த ஒரு மூமெண்ட்டு எதிர்பார்த்து தான் நம்ம எடுக்க முடியுங்கிற போது அவங்க டீநாய்ஸ் அதாவது அந்த நாய்ஸி ஃபேக்டர் வந்து இந்த லெவலில் இருந்துச்சுன்னா இது வாங்குறதுக்கான ஒரு ஒர்த்தாகவே இருக்காது. இது அகைன் வந்த டைமில் டுவெல் பேஸ் இவ்வளோ தான். ஸோ 800 to 2500ங்கிறதே அந்த டைமில் கொஞ்சம் பெரிய ரேஞ்சு. இதுக்கு அண்ணனாக யார் இருந்தான்னா A7S3. அவன் தான் 800 600 800லேருந்து 12,800. பட் அகைன் அவன் ஃபுல் ஃப்ரேமு. அதே சமயம் அவனுக்கு வந்து 4K 120 FPS அன்கிராப்டாக. அதுதான் ஃபஸ்ட்டு கேமரா. இன்னி வரைக்கும் சில பேருக்கு A7S3 தான் ட்ரீமே. அந்த மாதிரி ஒரு கேமரா அது. இது வந்துட்டு மோர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எடுக்கும்போது ஒரு கேமரா எடுத்து பார்க்கும்போது ஓகே கிராப் சென்சர் கொடுத்துடலாம் வித் இந்த சினிமா ஃபீச்சர்ஸோட கொடுக்கும்போது ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அந்த கிராப் சென்சரான டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து எல்லா கிராப் சென்சர் கேமராலையும் உண்டு. இதுன்னு மட்டும் கிடையாது. எனி கிராப் சென்சர் கேமரா நீங்கள் எடுத்தாலுமே லோ லைட்டில் கண்டிப்பாக சஃபர் ஆகும். சென்சருடைய ஒரு நேச்சர் அது, அவ்வளோதான். இந்த கேமராவுடைய டிஸ்அட்வான்டேஜ்னு அது பெருசாக சொல்லிக்க முடியாது. இதே நீங்கள் FX3யோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதோடைய லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அகைன் சென்சாரோட ப்ராப்ளம், இட்ஸ் நாட் கேமராவோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி எதுவும் பெருசாக கிடையாது. ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆமாம் கண்டிப்பாக. பிகினராக நீங்கள் வீடியோ எனக்கு வந்து கலர் கிரேட் பண்ணி கற்றுக்கணும், எனக்கு சினிமா ஸ்டைல் ஆஃப் ஷூட்டிங் கற்றுக்கணுன்னா இதை விட பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. பிகாஸ் நீங்கள் இதில் சேவ் பண்ணுற மணியை வந்துட்டு மற்ற விஷயத்தில் லென்சஸ்லேயோ இந்த கேஜ்லேயோ ஃபோக்கஸ் மோட்டர், ஃபாலோ ஃபோக்கஸ், கிம்பல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் தம்பி இதை பற்றி நெகட்டிவாக சொல்லியிருந்தாலும் எனக்கு அதில் இருக்க ஒரு சந்தோஷம். அடுத்து ஏதோ புது கேமரா வாங்க போகிறாரா, அதை வச்சு ஒரு ரிவ்யூ பண்ணலாம், அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு ஓனர்ஷிப் ரிவ்யூலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்குது. அவனுக்கு வேதனையாக இருக்கும். சொல்கிறாரு பாருங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அதுவும் முக்கியமாக நிறைய டெக்னிக்கலாக போனார். அண்டு இன்னும் அதை வந்து நம்ம விரிவாக தனியாக ஒரு வீடியோவே பண்ணுவோம். கேமரா பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தனித்தனியாக தெரிஞ்சுப்போம்.
அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஓவராலாக நாங்கள் வந்து இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவில் உங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறது. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆனந்த் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவார். அண்ட் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் இங்கே போட்டுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும், அதுவும் வந்து பயங்கர ஒரு குவாலிட்டியாக சூப்பராக பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த வீடியோவாக இருக்கட்டும், அவர் வந்து சூப்பராக எடுத்து கொடுப்பாரு. கொஞ்ச நாளைக்கு தான் வெளிலேருந்து ரெண்ட் எடுப்பார். அதுக்கப்புறம் வந்து நிக்கான் வாங்கிட்டு வாங்கிடுவார். அவரே வந்து லோ குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, லோ லைட்டு எல்லா லைட்லேயும் இருந்து எடுத்து கொடுத்துருவாரு. பட் இதோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். பட் இந்த கேமரா தான் அவர் எடுத்துகிட்டு வருவார்னா கிடையாது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் நிறைய ஹை குவாலிட்டி கேமராஸ்லாம் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோலாம் பண்ணி கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும், வீடியோஸ்லாம் எடுக்கணும்னா அவரை பிங் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. நீங்கள் ஏதாவது சொல்லுமா ஆனந்த்? ஸோ இந்த கேமரா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கீப் திஸ் as a செகண்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ பிளாக் மேஜிக் உடைய அகைன் பாக்கெட் 6K இன்னும் 2-3 கேமராஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாகவுமே கேனனுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே கூட நீங்கள் பார்த்துட்டு தென் இதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே இதுக்கு போயிடாதீங்க. பிகாஸ் இதுலேயுமே இப்போது மாடர்ன் ஃபீச்சர்ஸ் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் சில ட்ராபேக்ஸ்லாம் உண்டு. பட் மற்றபடி நீ இது லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கேமராவை எடுத்துக்க போகிறீங்க, இதுதான் எனக்கு வேணும், சோனி தான் எனக்கு வேணும் அப்படின்னா சினிமா சைடில் இதுதான் பெஸ்ட்டு. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி இந்த லோ லைட்டில் கொஞ்சம் சஃபர் ஆகிற விஷயங்களை தாண்டி இதில் கற்றுக்கிறதுக்கும் நிறைய இருக்குது. யூ கேன் ட்ரை இட் அவுட் மீன்ஸ் ட்ரை இட் அவுட். இல்லைனா வேறு நிறைய கேமராஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இத்துடன் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் கௌதம் மற்றும் ஆனந்த். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அடுத்ததாக தலைவர்கிட்ட வந்து இன்னொரு கேமரா இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். தொடர்ந்து எங்களோட டெக் பைக் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க.